बृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणं श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं श्रीमते वात्सश्रीकृष्णमार्य महादेशिकाय नमः. மகாத்மாவான அக்ரூரர் கம்சனிடத்தில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கார். இன்றைக்கி லௌகிக விருத்தியில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற சாமானியர்கள்லாம் பகவத் பக்தி செய்ய முடியலைன்னு சொல்கிறதுக்கு ஒரே எக்ஸ்கியூஸ் என்ன அப்படி கேட்டால், என்ன சார் பண்ணுறது உத்தியோகம், என்ன சார் பண்ணுறது வேலை பளு, என்ன சார் பண்ணுறது அவன் சம்பளம் கொடுக்குறான், அவன் கூப்பிடச்சே நான் போய் தானே ஆகணும், அவன் கூப்பிடச்சே நீ போய் ஆகணும், நடுநடுவில் இவனை கூப்பிடலாமே, இவன் இருக்கிற இடத்துக்கு நீ போகணுன்ற அவசியம் கூட இல்லை, நீ இருக்கிற இடத்துக்கு இவன் தேடி வருவான். அது கிருஷ்ணனிடத்தில் மட்டும்தான் சாத்தியம். எங்கெல்லாம் பக்தர்கள் இருக்காளோ அங்கே அவன் தேடின்னு வந்துட்டான். அவனுக்கு தெரியும் அவளால் லௌகீகத்தையும் விட முடியலன்றது தெரியும், லௌகீகத்தையும் பரித்தியாகம் பண்ண முடியல. அதே சமயத்தில் கிருஷ்ண பக்தி பண்ணணுன்றதில் ஆசை இருக்குது, கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடாதுன்னு எண்ணம் இல்லை, ஆசை இருக்குது. என்னமோ தள்ளி போயிட்டு இருக்கு சுவாமி, கிருஷ்ண பக்தி ஏன் பண்ண முடியல, என்னமோ தள்ளி போயிட்டு இருக்கு, அது ஏதோ பண்ணலை அவ்வளோதானே. இது ஒரு சமாதானமாக நாம் சொல்லிடுறோம், இதுக்கும் நமக்கு நம்ம பூர்வர்கள்லாம் உதாரண புருஷர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ நம்ம அக்ரூரை பார்க்கும் பொழுது அவரை போல இந்த நிர்பந்தம்ன்றது வேறு யாருக்கும் அப்படி இல்லை. அதில் ஒரு வித்தியாசம் உண்டு. நான் அர்ஜுனன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறானோ இல்லையோ, சண்டை போட மாட்டேன்னா, ஏன்னா இந்த பீஷ்மத்ரோணாதிகள்லாம் மகான்கள் மகாத்மாக்கள், அவளிடத்தில் நான் அபச்சாரப்பட முடியுமா, ரொம்ப கஷ்டம், நான் அபச்சாரப்பட மாட்டேன் அப்படின்னா. ஏண்டாண்ணா அவள்லாம் ரொம்ப மகாத்மாக்கள்னால் என்ன அர்த்தம், நல்ல ஞானிகள், சாத்வீகமான எண்ணத்தை உடையவர்கள், நல்ல காரியங்களை செய்பவர்கள். அப்போ நல்ல காரியம் செய்பவர்களுக்கு துரியோதனன் பட்சத்தில் என்ன வேலை? சாத்வீகமான எண்ணம் இருக்கிறவனுக்கு துரியோதனன் பக்கலில் என்ன வேலை? இப்போ நீங்கள் நியாயமார்கள் தெரியுமோ இல்லையோ, பாண்டவர்கள் தான் எல்லாம் சரி, பாண்டவர்கள் பண்ணுற காரியம்தான் சரியான காரியம்னு தெரியுமோ இல்லையோ அவளுக்கு. அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறவா என்றைக்கோ துரியோதனாதிகளை விட்டுட்டு வந்திருக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு தானே அவன் சப்போர்ட் பண்ணியிருக்கணும், பண்ணலையே. ஏன் பண்ணலை அப்பயே தெரியலையா? உங்கள் பீஷ்மரே ஒரு வார்த்தை சொன்னார், அர்த்தஸ்ய புருஷோ தாசா. பாண்டவர்கள் சைடில் சேர்ந்தால் சம்பளம் கம்மி, துரியோதனாதிகள் சைடில் சேர்ந்தால் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி நல்ல சம்பளம் வரும். 3 ஃப்ரெண்ட்ஸு வயசானவா பார்க்கில் வாக்கிங் போனோம். அந்த காலத்தில் எல்லோரும் நகர்வலம் போனால், இப்போ சுகர் வலம் போகிறா. பார்க்கில் 3 பேர் உட்காந்து பேசிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எல்லாம் வயசானவா தாத்தாக்கள். ஒரு தாத்தா சொல்கிறார், நான் நன்னா குடிப்பேன், நன்னா சிகரெட் பிடிப்பேன், ஆனால் எனக்கு பொம்பளை சமாச்சாரம்லாம் கிடையாது, மாமிசம் சாப்பிட மாட்டேன். அப்படியா, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கீங்களே நீங்கள், உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு வயசு 70 வயசாச்சு அப்படின்னு அர்த்தம். பார்த்தாலே அந்த 70 வயசு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் அவர். இன்னொருத்தர் சொன்னால் கொஞ்சம் கழவனாக இருந்தான், நான் நல்லா குடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன், மது மாமிசம் உண்டு, அதே மாதிரி பெண்கள் சகவாசம் எனக்கு உண்டுன்னு. கொஞ்சம் கழடு தட்டியிருக்கே, உங்களுக்கு வயசு என்ன ஆச்சுன்னு. அவர் 60 வயசாச்சுன்னு. 60 வயசுக்குள்ளே கை காலெலாம் உதற ஆரம்பிச்சது, நாடி நரம்பெலாம் தளர்ந்து போயிடுது, டொக்கு விழுந்து போச்சு அவருக்கு. எனக்கு 60 வயசு தான் அப்படின்னு. 3ஆவது ஒருத்தர் வாய்மணின்னு உட்காந்துருந்தார். இவா 2 பேருக்கு க்யூரியாசிட்டி தாங்கலை. இவ்வளோ தூரம் சொன்னால் அவர் வந்து சொல்லணும் இல்லையோ, சார் நீங்கள் குடிப்பீங்களா? இல்லை. சிகரெட் எதனா பிடிப்பீங்களா? பிடிக்க மாட்டேன். மாமிசம் இல்லை பெண்கள் அந்த சம்பந்தம் உண்டா? ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வயசு என்ன? 45. இவாளை விட அவர் கழவனாக இருக்கார், இவா எல்லோரும் விட அவர் கழவனாக இருக்கார். உங்களுக்கு வயசு என்ன? 45. 45 வயசில் இப்படி டொக்கு தட்டி போச்சா? என்ன உத்தியோகம் பண்ணுறீங்க? ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்ன ஆகும்? புழிஞ்சி எடுத்துடுறான்.
பணத்தை கொடுக்குறானே தவிர்த்து ரத்தத்தையும் உணர்வுகளையும் சேர்த்து புழிஞ்சுடுறான். ஆனால் நம்ம அந்த பணத்துக்கு அடிமையாயிடுறோம். பீஷ்ம துரோணாதிகளும் அந்த பணத்துக்கு அடிமை. அர்த்தஸ்ய புருஷோ தாசாக. எனக்கு கிடச்சிருக்கிறவர்களும் போருன்றதான ஒரு திருப்தி நமக்கு வந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவா அதுக்கு ஒத்துக்க மாட்டான். யாருக்கு தான் சுவாமி ஆசை இல்லை? எல்லாருக்கும் ஆசை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அக்ரூரருக்கும் ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கு கம்சனிடத்தில் உத்தியோகம் பண்ணுறதுக்கு. அப்படி உத்தியோகத்தில் இருக்கிறத கூட பெருமாள் தப்புன்னு சொல்லலை. இருந்துட்டு போ, உத்தியோகத்தில் இரு, ஆனால் அதனால் பகவத் பக்தி பண்ண முடியலேன்னு சொல்லாத. இவெல்லாம் தங்களுக்கு எத்தனையோ பிரதிபந்தகங்கள் இருந்திருந்தாலும் பகவத் பக்தி பண்ணியிருக்கா. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தங்களுக்கு எத்தனையோ பிரதிபந்தகங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் பகவத் பக்தி பண்ணியிருக்கா. நான் ஐடி கம்பெனியை குறைச்சி சொல்கிறேன் நினச்சிக்காதீங்கோ. இந்த காலத்து பசங்களை பார்த்தா ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. சக்கையாக புழியல. கால நேரம் கிடையாது அவளுக்கு, கால நேரம் கிடையாது. உணர்வுகள் அப்படியே மறத்து போய்டுறது. எதுலேயுமே அவளால் ஒரு கவனத்தை செலுத்த முடியல, எதையும் மனசில் தேக்கி வைத்து கொள்ள முடியல. என்னமோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கா. வீக்கெண்டு அப்படின்னு இருக்கா. அவளுடைய எண்டு வீக்காகிட்டுருக்கு. அதில் புரிய மாட்டேன்றது. ஆனால் வேறு வழி இல்லைன்றது எனக்கும் தெரிகிறது. இதுக்கு எதனா ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு என்ன கேட்டால் என்கிட்ட மட்டும் நான் ஜீபூம்பா போட்டு எதனா கொண்டு வர முடியுமான்னு வருத்தத்தை வெளிப்படுத்தலாம், அவ்வளோதான் விஷயம். அதனால் சுவாமி ஏதோ எல்லோரும் கேலி பண்ணுறாரு நினச்சிக்காதீங்க. இதான் உண்மை. யதார்த்தத்தை சொல்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. பழுதே பல காலம் போயினவென்று அஞ்சி அழுதேன். அஹோமே மகதீயாதா சுப்ரபாதா சமே நிஷா. எத்தனை காலம் போச்சோ தெரியல, எவ்வளவு ஆயுஷு போச்சோ தெரியல. ஆயுஷுனா சாமானிய ஆயுஷ் இல்லை. வேதம் நூறு பிராயம் நூறுன்னு எத்தனையோ ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கேன், எவ்வளவோ பிறவிகள் எடுத்திருக்கேன். கிருஷ்ண பக்தி பண்ணதே இல்லை. இன்றைக்கி தான் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. வாய்ப்போ இது ஒப்பமற்றில்லை வா நெஞ்சமே. ஆழ்வார் நெஞ்சத்தை பார்த்து கூப்பிடுறாரு. மனசு இசையாது. மனசு தான் ரொம்ப கஷ்டம். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. எல்லாத்துக்கும் மைண்ட் ஆட்டிடியூட் தான் காரணம். மனசை நாம் எந்த அளவுக்கு டியூன் பண்ணுறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாம் நல்ல நாலெட்ஜ் சம்பாதிச்சிருக்கோன்னு சந்தோஷப்படுறோம். ஆனால் நாம் இன்னும் நம்மளுடைய மைண்டை டியூன் பண்ணல. சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறோன்னா, உணர்ச்சி வசப்படுறது கத்துறதுக்கு மட்டும் இல்லை, ஃபெட்டப்பாக இருந்தும் உணர்ச்சி வசத்தினால ஏற்படக்கூடியதான். உடனே உடஞ்சி போயிடுவோம், உடனே சுணங்கிடுவோம், உடனே நம்மளை சுருக்கின்றுவோம், ஆமை போல சுருக்கின்றுவோம். நம்மளை வெளிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ பந்தாய விஷயா சங்கி முக்தியை நிர்விஷயம் மனஹா. ஒருத்தனுக்கு எல்லா பிரதிபந்தகங்களும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஹேர்டில்ஸ் தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு காரணமும் மனசு தான். அந்த தடங்கள்லேன்னு அவன் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு காரணபூதமாய் அமைந்ததும் மனசு தான். அந்த மனசு அதை வசப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதை அதெல்லாம் கிருஷ்ணன் சொல்கிறான். மையேவ மனாதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜீமாம் நமஸ்குரு. திருப்பி 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 மனசை என் விஷயமாக டைவர்ட் பண்ணு. இன்ஸ்டாகிராமை பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணாத. உன் காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. காலம் கழியறது எப்படின்னு தெரியாமலேயே காலம் கழிஞ்சுட்டுருக்கு. மயி புத்திம் நிவேஷய ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப டஃப் தான். ஆனாலும் மனசை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து பகவானிடத்தில் நிலைத்து நிறுத்துவதற்கு பிரயத்தனப்படுன்னு சொல்கிறேன். அக்ரூர் கிருஷ்ணான்னு தியானம் பண்ணிட்டு இருக்கார். கம்சனிடத்தில் தான் சம்பளம் வாங்குறார், கம்சனிடத்தில் தான் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கார், அவனுக்கு தான் கணக்கு எழுதி கொடுத்துட்டுருக்கார். ஆனால் எப்போ எனக்கு விமோச்சனம் வரப்போகிறது தெரியலையே, எப்போ கிருஷ்ணன் என்னை கூப்பிட போகிறான்னு தெரியலையே. கிருஷ்ணா, நான் இதெல்லாம் விட்டுட்டு வருவேன்றது எனக்கு சாத்தியம் இல்லை, என்னால் முடியல. எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ண பக்தி பண்ணணும்னு எனக்கு ஆசை தான் இருக்குது. கோபிகள் மாதிரி ஓடி வரணும் தான் ஆசையாக இருக்குது. ஆனால் பிடிச்சி இழுக்கிறது, சம்சாரம்ன்றது பிடிச்சி இழுக்கு. சரின்னு போய் நின்றா, ஏண்டா நீ யாருடா? கம்சனிடத்தில் வேலை செய்கிறவன் தானே, இப்போ என்னதுக்கு இங்கே வந்துட்ட? இப்போ எதுக்கு இங்கே வந்துட்ட? திடீர்னு என் இடத்துல உனக்கு என்ன பாசம்? ஓஹோ, அவன் அனுப்பிச்சதுனால வந்தியா? இல்லைனா நீயா வரத்துக்கு தோணலைல்ல, உனக்கு வரணும்னு யோசிக்கல நீ, சரி போ வந்தியே அப்படின்னு கிருஷ்ணன்
ஏதாவது ஒரு விதத்தில் என்னை பகுமானிப்பான. அலமத்ர பிருத்தக் விதை பலைஹி அவசாதத்வனி விந்ததோ மம வசுதா வசுதேவ தேவகி தபசாமேகமிதம் மஹத்ஃபலம். வசுதா வசுதேவ தேவகி தபசாமேகம். தேவகியும் வசுதேவரும் தவமிருந்து பெற்ற ஒரு பிள்ளை. யாருக்கு தெரியும்? அக்ரூருக்கு இந்த ரகசியம் எப்படி தெரியும்? எல்லாரும் நந்தகோபருடைய பிள்ளையாக தானே கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கா. இந்த கிருஷ்ணன் பிறந்துட்டான். வசுதேவர் கொண்டு போய் அங்கே ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு கொண்டு போய் விட்டார். எல்லாரும் தூங்கின்னு இருக்கா. மாயாதேவி யசோதை பிரசவிச்சிருந்தான். அந்த மாயாதேவியை கொண்டு வந்து கம்சனுடைய காராகிரகத்துக்குள்ளே வந்தார். அப்புறம் அந்த மாயாதேவி கம்சனுக்கு அட்ரஸ்லாம் கொடுத்தது. இருக்கட்டும், கம்சனுக்கு யசோதைக்கு குழந்தை பிறந்துட்டோ இல்லையோ, அது வரல எல்லாரும் தூங்கியிருந்தான். 2-3 சந்தர்ப்பங்கள் பார்க்கலாம் நம்ம பாகவதத்தில். இந்த டைம் மிஷின் ஒன்று வச்சுருக்கான். அந்த டைம் மிஷின் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே நின்றுடுறதுன்றான். சினிமாலாம் கூட காண்பிக்கலாம். டைம் மிஷினில் போனால் அப்படியே நம்மளை ஃப்ரீஸ் பண்ணிடுறா. இல்லை காலத்தில் முன்னாடி போகலாம் பின்னாடி வரலாம்ன்றான். இது 2 இடத்துல பாகவதத்தில் 3 இடத்துல பார்க்கலாம். அது இன்னும் நிறைய இடம் இருக்குது. 3 இடம் பிரசித்தமாக பார்க்கலாம். முதல்ல கிருஷ்ணன் பிறந்த பொழுது அந்த ஊரில் இருந்த அத்தனை பேரும் நித்ரையில் இருந்திருக்கான், ஃப்ரீஸ் ஆகிட்டான். அவளுக்கு எப்போ குழந்தை பிறந்தது என்ன குழந்தை பிறந்ததுன்னு கூட தெரியாது அவளுக்கு. யசோதைக்கு பிறந்த குழந்தை அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையார் கூட அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணிட்டான், அத்தனை பேரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டான். யமுனை மட்டும் ஓடின்னு இருக்கு. வசுதேவர் மட்டும் இங்கேருந்து அங்கே போய் குழந்தைய மாற்றி எடுத்துகிட்டு வந்தார். அவர் உள்ளே வந்த பிறகு தான் அங்கே யசோதைக்கு குழந்தை பிறந்ததுன்ற சமாச்சாரமே உலகத்திற்கு தெரிஞ்சுது. இது ஒரு சமயத்தில். அதே மாதிரி பகவத்கீதை கிருஷ்ணன் உபதேசம் பண்ணான். 18 அக்ஷோகினி சைன்யம் 2 பக்கமாக அணிவகுத்து அக்ஷோகினி சைன்யம் நின்றுருக்கு. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கிறான். கிருஷ்ணார்ஜுன சம்பாதேன்னு கிருஷ்ணனும் அர்ஜுனும் பேசுகிறான். யாருக்காவது அங்கே இருக்கிறவளுக்கு தெரியுமா? யாராவது கவனிச்சாளா? என்ன நடந்தது தெரியுமா? எக்ஸப்ட் சஞ்சயன் யாருக்குமே தெரியாது. எவ்வளோ நேரம் பேசினா? 18 அத்தியாயம் பகவத்கீதை. 18 அத்தியாயத்தை வியாசர் ஸ்லோக ரூபமாக பண்ணினார். பட் இந்த கான்வர்சேஷன் அட்லீஸ்ட் ஒரு 1 hour கான்வர்சேஷன் வச்சுக்கோங்களேன். மினிமம் ஒரு 1 hour கான்வர்சேஷன். அவன் 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் இருக்கு. அந்த கான்வர்சேஷன் உலகத்துக்கு எப்போ தெரிஞ்சுது? எப்படி தெரிஞ்சுது? யுத்தரங்கத்தில் சங்கத்மானம் பண்ணி பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சயகான முதல்ல கிருஷ்ணன் பண்ணா, அப்புறம் அர்ஜுனன் பண்ணா, அப்புறம் தர்மபுத்திரர் நகுல சங்கதேவர்கள் வரிசையாக பண்ணினா. உடனே தஸ்ய சஞ்சனயன் ஹரிஷம் குருவருத்த பிதாமகா சிம்மநாத மினத்யோச்சைகி சங்கம் தத்மோ பிரதாபவான்னு துரியோதனன் படையில் பீஷ்மர் சங்கத்பானம் பண்ணார். எல்லாம் எடுத்து 2 சைன்யத்துக்கு நடுவில் தேரை கொண்டு போய் நிறுத்துனா, கொண்டு போய் தேரை நிறுத்தி எல்லாம் இப்படி பார்த்த உடனே அர்ஜுனுக்கு பயம் வந்துடுத்து, மனக்கலக்கம் வந்துடுத்து. கையில் இருந்த வில்லுகளெல்லாம் கீழே நழுவி போச்சு. ஆளை விட்றா சாமி, என்னால் முடியலப்பா, நான் ரொம்ப பயமாக இருக்குது, காண்டீவம் சம்சரே ஹஸ்தாது தொக்ஷைவ பரிதக்கியதேன்னு அப்படியே நடுங்கி போனான் அர்ஜுனன். உடனே கிருஷ்ணன் பகவத்கீதையை உபதேசம் பண்ணான். ஓம் தத் சரி ஸ்ரீமத் பகவத்கீதா சுப்ரஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே கிருஷ்ணார்ஜுன சம்பாதேன்னு அந்த சம்பாதம் நடந்தது. உலகத்துக்கு எப்போ தெரிஞ்சுது? சஞ்சயன் பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுந்த பிறகு குருக்ஷேத்திரத்திலிருந்து அஸ்தினாபுரம் போய் திருதராஷ்டிரனை பார்த்தான். தசமி அன்னைக்கு பீஷ்மர் கீழே விழுந்தார். ஏகாதசி அன்னைக்கு சஞ்சயன் பார்த்தான் திருதராஷ்டிரனை. அப்போ திருதராஷ்டிரன் கேள்வி கேட்டான், என்னடா ஆச்சு, யுத்தம் என்ன ஆச்சு, யார் என்ன பண்ணான்னு. கீதா ஜெயந்தின்னு ஒன்று கொண்டாடுறோம். அந்த கீதா ஜெயந்தி ஏகாதசி அன்னைக்கு இந்த தடவை முன்னாடியே போயிடுது. கைசிக ஏகாதசி அன்னைக்கு வந்துடுது. யூஸ்வலாக கீதா ஜெயந்தின்னு மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கீதா ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம். அடியன் ஒரே ஒரு கேள்வி தான், ஒரே ஒரு சின்ன சந்தேகம். என்ன, ஏகாதசி அன்னைக்கு கீதா ஜெயந்தின்னு சொன்னால் கிருஷ்ணன் உபதேசம் பண்ணது கணக்கா இல்லை சஞ்சயன் திருதராஷ்டிரன்ட்ட பேசுறது கணக்கா? இந்த கேள்வி மனசில் வச்சுக்கோங்க. கிருஷ்ணன் உபதேசம் பண்ணினது ஏகாதசி அன்னைக்கா இல்லை திருதராஷ்டிரன் கேட்ட கேள்விக்கு சஞ்சயன் உபதேசம் பண்ணது ஏகாதசி அன்னைக்கா? 10 நாள் யுத்தம் நடந்தது. அமாவாசை அன்னைக்கு யுத்தம் நடந்தது. ஆரம்பிச்சது உங்கள் கணக்கு பிரகாரம் பார்த்தா 10 நாள் யுத்தம் நடந்தது. 10வது நாள் யுத்தம் பர்யந்தம் குருக்ஷேத்திர புண்ணிய பூமியில் இருந்திருக்கான் சஞ்சயன். பீஷ்மர் கீழே விழுந்துட்டார். சார் இனிமேல் இந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டா இனிமேல் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படின்னு எழுந்து போயிடுவார்கள் சில பேர்லாம். இப்போ எந்த பேட்ஸ்மேனும் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறதுல எல்லா பேட்ஸ்மேனும் அவுட் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஒருத்தர் சொல்லிட்டார், சார் எதுக்கு சார் வந்து அங்கே பேடப் பண்ணிட்டு கார்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பவுலிங்லாம் போடணும், நான் க்ரீன் ரூம்லேயே நான் அவுட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன்ட்டான். ரொம்ப சிம்பிளாக கேட்டேன் இப்போ எல்லாத்தையும்.
நான் க்ரீன் ரூம்லேருந்து நான் அவுட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சவா, உள்ளே வருவானே டயத்தை வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு. அந்த மாதிரி பீஷ்பர் விழுந்துட்டார். இனிமே யுத்தம்ன்றது கொஞ்சம் லஞ்சம் நல்லது நடக்காது யுத்தத்தில், வாய்ப்பே இல்லை. சஞ்சயன் வந்துட்டான். 10 நாளில் என்ன நடந்தது திருதராஷ்டிரன் கேட்டவுடனே முதல் நாள் நடந்த சம்பவத்தை 11ஆவது நாள் அன்னைக்கு சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணினான்னா, அப்போ கீதா ஜெயந்தி ஏகாதசி அன்னிக்கா இல்லை பிரதம அன்னிக்கா? எல்லாம் இருக்குது கணக்கு. அதை அப்படியே பெருமாள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம். ஜெயத்ரத வதம், ஜெயத்ரதனை கொல்லணும். அபிமன்யுவை கொன்றவனே இன்று மாலை அஸ்தமனத்துக்குள்ளே நான் கொள்கிறேன் என்று அர்ஜுனன் பிரதிஜை பண்ணிட்டான். என்ன பண்ணியிருக்கணும்? கிருஷ்ணா, ஜெயத்ரதன் எங்கே இருக்கானோ அவனை அந்த இடத்துல என்னை அழைச்சிட்டு போகணும்னு சொல்லியிருக்கணும். அவன் கோகுலை நம்பலை, கூகுள் மேப்பை நம்பினான். துரியோதனன் ரொம்ப கெட்டிக்காரன். ஜெயத்ரதன் இன்று மாலைக்குள்ள அர்ஜுனன் கொல்றேன், ஜெயத்ரதனை கொல்றேன்னு பிரதிஜை பண்ணிட்டான். ஒருவேளை இன்று அஸ்தமனத்திற்குள்ள ஜெயத்ரத வதம் ஆகவில்லை என்றால் அர்ஜுனன் தீக்குளிக்கிறேன்னு பிரதிஜை பண்ணிட்டான். பைத்தியம் எல்லாம் இதெல்லாம் பக்கத்தில் ஒருத்தன் பெருமாள் இருக்கான்னு அவனுக்கு ஒரு வார்த்தை கேட்கலாமோ இல்லையோ? நாமளே எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறோம். சில பேர்லாம் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தான் இப்போ எனக்கு கௌரவ குறைச்சல். ஆனால் அவர் சொல்லட்டமேப்பா முடியாதுன்றதான வார்த்தையை அவர் சொல்லட்டமே, நாம் எதுக்கு சொல்லணும்? அது யோசிக்க மாட்டோம். இவ்வளோ தூரம் கிருஷ்ணன் கூட எல்லாத்தையும் தன்னை கைட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். அபிமன்யுவை கொண்டுட்டானேன்னொன்னே பயங்கர வேகம் அர்ஜுனனுக்கு. இன்றைக்கி சாயங்காலம் அஸ்தமனத்துக்குள்ளே அவனை கொண்டு விடுறேனும். துரியோதனன் கெட்டிக்காரன். துரியோதனுடைய மாப்பிள்ளை ஜெயத்ரதன். துச்சலைன்னு துரியோதனனுக்கு ஒரு தங்கை இருந்தால் அந்த தங்கையினுடைய ஆத்துக்காரன். அவனை காப்பாற்றுறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டான். எங்கே ரேடரில் கூட கண்டுபிடிக்க முடியாது. நீ என்ன பண்ணாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் கொண்டு போய் அவனை வச்சுட்டான். இவன் அர்ஜுனன் தேடுறான். ஊரெல்லாம் லெஃப்ட்டில் போடுறான், ரைட்டில் போடுறான். டேக் டைவர்ஷன் எங்கே பார்த்தாலும் தோண்டி போட்டிருக்கான் சார். இங்கேருந்து மேட்லி ரோடு சப்வே போகிறதுக்கு அம்பத்தூர் ஆவடி போயிட்டு ஒரு தடவை பரங்கி மேலே கிண்டி போயிட்டு அதுக்கப்புறம் மேட்லி ரோடு சப்வேக்கு வழி காமிக்கிறது. அந்த மேப்பில் போட்டான். இப்போ கேட்டால் டேக் டைவர்ஷன் போட்டிருக்கா சார் அப்படின்னு. ஸ்ட்ரைட்டாக நடந்து போனால் மேட்லி சப்வே போயிடலாம். மேப்பை போட்டு போனால் வச்சுக்கோங்க, முதல்ல அம்பத்தூர் போன்றது, ஆவடி போன்றது, அப்புறம் இப்படி யூட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து பரங்கி மேலே போய் கிண்டி போய் அசோக் பில்லர் வழியாக மறுபடியும் மேட்லி சப்வேக்கு வான்றது. அந்த மாதிரி இவன் தேடி பார்த்தான். எப்படி இல்லாமல் தேடி பார்த்தான். ஒன்றும் நடக்கலை. சூரியன் இறங்கிட்டு இருக்கான். ரொம்ப பிரச்சனை எடுத்து வேறு வழி இல்லை. கிருஷ்ணன் பார்த்தா இது பைத்தியம், இது ஒன்றும் நம்மளை கேட்காது. என்ன பண்ணுறது? பெருமாள் தான் எல்லாத்தையும் இழுத்து கட்டின்னு போகிறார். வாயை திறந்தா தானே என்ன பண்ணாலும் கல்லூலி மங்கன் அப்படின்னு அழுதியோ அந்த மாதிரி உட்காந்துட்டு. அதாவது பெருமாள்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, வச்சனேக்கா தரித்திரதா. என்னடா அவன்கிட்ட கேட்குறதுக்கு நமக்கு ஹெசிடேஷன். அவனை விட்டு வேறு யாரும் நம்மளை புரிஞ்சிக்க போகிறா? வேறு யார் நாம் கேட்குறதெல்லாம் கொடுக்க போகிறா? அவனை கேட்டால் போகிறாதா? கேட்குறதுக்கு புத்தி தோணலை. புத்தி முழுக்க ஐயோ பிள்ளை போயிட்டானே. இதை நடுவில் பெருமாள் ஒரு ஜோக் பண்ணான். அர்ஜுனன் தம் பிள்ளை போயிட்டான்றதான புத்திர சோகத்தில் ஓன் எழுதான். என்னென்னமோ பண்ணி பார்த்தான். கிருஷ்ணன் சமாதானம் பண்ணினான். ஒன்றும் சமாதானம் ஒன்றும் எடுபடலை. கிருஷ்ணன் அழ ஆரம்பிச்சிட்டான். உருண்டு அழறான், பிறண்டு அழறான். அர்ஜுனன் அழுகி நிறுத்திட்டான். கிருஷ்ணனை அவன் கன்சோல் பண்ண ஆரம்பித்தான். கிருஷ்ணா, எனக்கு பிள்ளை போயிட்டான்னு அழுதுன்னு இருக்கேன். உனக்கு மருமகன் பேரில் அவ்வளவு பிரியமா? மருமகன் தான் நம்ம சுபத்ரா தேவியினுடைய பிள்ளைன்றதுனால. மருமகன் போயிட்டான்றதுனால உனக்கு அவ்வளோ அழுமை. பிரீத்தியாவது புடலங்காயாவது. அப்புறம் எதுக்கிட்ட அழுகிறேன்? உனக்கு போய் பகவத்கீதை சொன்னே எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு அழுதுட்டு இருக்கேன்டா. அசோச்சானன்வசோச்சஸ்தம் பிரஜாவாதாம்ச பாஷசேன்னு கதாசூன் அகதாசூன்ஷ நானுஷோச்சந்தி பண்டிதாகான்னு அழியக்கூடியதான தேகத்தை அழியாமல் காப்பாற்ற முடியாது, அழியாத ஆத்மா அழியாதுன்னு உனக்கு எத்தனை தடவை இத்தனை உபதேசம் பண்ணேன், எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு அழுறேன்னு கிருஷ்ணன் அழுதான். பாவம், அவரே உபன்யாசம் பண்ணி அப்படி தான் பாவம் ஃபெயிலியர் ஆகிருக்கார். இப்போ அர்ஜுனனை கேட்டான் கிருஷ்ணன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா. மறுபடியும் கதைக்கு வரணும். இந்த ஜெயத்ரதனை கண்டுபிடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதான் கண்டுபிடிக்கலையேன்னா, தெரியலையேன்னா, வேறு வழி இல்லைன்ட்டான். இப்போ கிருஷ்ணன் ஒரு ட்ரிக்கி பண்ணினான். சாயங்காலம் மணி 4 தான் இருது. அஸ்தமனம்ன்றது அன்றைக்கி சாயங்காலம் 5:45. மணி 4 மணி ஆச்சு. பெருமாள் சுதர்சன சக்கரத்தை பிரயோகம் பண்ணினார். சுதர்சன சக்கரம் ரொம்ப பவர்ஃபுல். அந்த சுதர்சன சக்கரம் இருட்டை மட்டும்தான் கிரியேட் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், சுதர்சன சக்கரம் வெளிச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இருட்டை கிரியேட் பண்ணுமா? ஆனால் அது சூரியனை மறைத்து அஸ்தமனத்தை ஏற்படுத்தியது.
வெளிச்சத்தை மட்டுமே உமிழக்கூடிய சுதர்சன சக்கரம் கிருஷ்ணனுடைய திவ்ய நியமனத்தின் பேரில் அது அன்றைய தினம் அஸ்தமனத்தை உண்டு செய்தது. இவன் என்ன சபதம் பண்ணா, அஸ்தமனத்திற்குள்ள ஜெயத்ரசவதம் பண்ணலைன்னா நான் தீக்குளிச்சிடுவேன்னு சொல்லிட்டான் இல்லையோ. துரியோதனன் ஒரு டேங்கர் லாரி கொண்டு வந்து நிறுத்திட்டான், பெட்ரோல் லாரி. அப்படியே தர்மபுத்திரர்கிட்ட கண்ணீரும் கம்பளியுமா, என்ன இருந்தாலும் என்னுடைய சகோதரன் க்ஷத்ரியன், பண்ணின சபதத்தை அவன் மீறமாட்டான்னு எனக்கு தெரியும். கிருஷ்ணா, தர்மபுத்திரா, என்ன இருந்தாலும் அர்ஜுனன் பண்ணின சபதத்தை மீறமாட்டான். என்னால் முடிஞ்சது அவன் தீக்குளிக்கிறதுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறேன், இந்த டேங்கர் லாரி பெட்ரோல் மொத்தம் அவன் தீக்குளிக்கட்டும். அவ்வளோ சந்தோஷம் இல்லையா அவனுக்கு? அர்ஜுனன் போகிறான்னா சாமானிய விஷயமா? ஆல்மோஸ்ட் 75% விக்டரி இவனுக்கு வந்துருத்துன்னு அர்த்தம் துரியோதனுக்கு. அர்ஜுனன் சொல்லிட்டான், கரெக்ட், அதுதான் ரைட்டு, ஓகே ஃபைன் அப்படின்னு இறங்கிட்டான். தீக்குண்டத்தில் இறங்க வேண்டிய சமயம். இந்த கண்கொள்ளா காட்சியை நேராக பார்க்கறதுக்கு ஜெயத்ரதனை அழைச்சின்னு வந்துட்டான் துரியோதனன். பின்ன ஏண்டா இனிமேல் உனக்கு மரணமயம் கிடையாது, ஜாலியாக வந்து பாரு. நெருப்பு திகு திகு திகுன்னு எரியிறது, இவன் குதிக்க போகிறான் நெருப்பு கொண்டதுக்குள்ள. ஜெயத்ரதன் எதிர வந்து நின்று கை தட்டி அப் சேரப் சொல்லிட்டு இருக்கான், சேரப் கேர்ள்ஸ் மாதிரி அவனுக்கு. அர்ஜுனன் தீக்குண்ட இறங்குறதுக்கு கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொன்னார், அர்ஜுனா ஜெயத்ரதன் வந்துட்டான் அடி அப்படின்னு. கிருஷ்ணன் சொல்லிட்டான்னா அடிக்க வேண்டியது தானே, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அடிக்க வேண்டியது தானே. நான் கபட்டமாலாம் யுத்தம் பண்ண மாட்டேன். கிருஷ்ணா என்ன நினச்சியா, நீ இன்னும் வெண்ணெய் திருடுற தயிர் திருடிட்டு பொய் சொல்லியா அது மாதிரி நினச்சியா? நானா உத்தம ஜாதி க்ஷத்ரியன். பெருமாள்கிட்டே பீலா விடுறான் அர்ஜுனன். நானா உத்தம ஜாதி க்ஷத்ரியன், பண்ணின பிரதிஜையை நான் மீறவே மாட்டேன். எப்போ அஸ்தமனத்துக்குள்ளே என்னால் அவனை வதம் பண்ண முடியலையோ அப்போ நான் தீக்குளிக்கிறது தான் நியாயம், அதுதான் தர்மமே தவிர்த்து அவன் எதிர வந்தாலும் நான் அடிக்க மாட்டேன். பைத்தியம், அரை பைத்தியம், முழு பைத்தியம், முக்கா பைத்தியத்திற்கெல்லாம் உட்காந்துட்டுருக்கு நான். என்ன பண்ணி தொலைகிறது? சரி போ, என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை அஸ்தமனம் வச்சது. யார் சொன்னால் அஸ்தமனம் வச்சது? அங்கே பார் அப்படின்னா சுதர்சன சக்கரம் அப்படி வெளில வந்தது. பார்த்தா மணி 5 மணி ஆச்சுன்னு அஸ்தமனம் ஆகிறதுக்கு 3/4 மணி நேரம் இருக்கு. சுதர்சன சக்கரத்தை பிரயோகித்து அஸ்தமன காலத்தையே பெருமாள் சேஞ்ச் பண்ணினான். இப்போல்லாம் சில ஊர்களுக்கு போகணுன்னா அந்த ஒரு 6 மாதத்துக்கு இவன் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று வச்சுக்கிறாலும் இல்லையோ. நான் கேள்விப்பட்டது சரிதானே, நான் அம்சிக்கரை தாண்டினதில்லை. அதான் அம்மாஞ்சி எங்கேயோ சுற்றிட்டு இருக்கு. நாங்கள்லாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை விக்ரமாதித்தன் ராஜ்யாபிஷேகம் மாதிரி போயிட்டு வரோம், தெரியுமோ இல்லையோ அப்படின்னு வாழ இல்லையோ. அந்த மாதிரி டைம் மாற்றிக்கிறோம். எனக்கு புரியவே இல்லை, ஏன்டா நீ கெடிகாரத்தை திருப்பி வச்சுருந்தா அது சூரிய சந்திராதிகள் அப்படியே மாறிடுவான். கேட்டால் இல்லை சார் எங்கள் ஊரில் தான் வழக்கம் அப்படின்ட்டான். அது என்னமோ சொல்கிறா, அதுக்கு பேர்லாம் அதெல்லாம் நம்புகிறோம், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கிருஷ்ணன் டயத்தை மாற்றி வச்சான். எட்ரா இல்லைண்ணா அம்ப தொடுடான்னா. இன்னொரு டெக்னிக் இருக்குது, ஒரு பெரிய சூக்ஷம் இருக்குங்க. டேய் இது அப்படியே ஜெயத்ரதன் தலையை அறுத்து அப்படியே அதை கேரி பண்ணு அப்படின்ட்டான். ஜெயத்ரதன் தலையை அறுத்து கீழே போடக்கூடாது, அதை அப்படியே கேரி பண்ணு அப்படின்ட்டான். அந்த தலையை தூக்கிண்டு அம்பு டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அர்ஜுனனுடைய அம்பு ஜெயத்ரதன் தலையை அறுத்து டிராவல் பண்ணுறது. எங்கன்னு கேட்டால் அங்கே ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் ஒரு மகர்ஷி, அவர் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணுற டைம் வந்துடுத்து, நாம் சந்தியாவந்தனம் பண்ணலாமேன்னு நதியில் இறங்கி சந்தியாவந்தனம் பண்ணச்சே அர்க்கப்பிரதானத்திற்கு 2 கையால் அப்படி ஜலம் எடுத்து பகவானுக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்க வர்றார். தொப்புன்னு ஜெயத்ரதனுடைய தலை அவர் கையில் வந்து விழுந்தது. இப்படி சந்தியாவந்தனம் அர்க்கப்பிரதானம் பண்ணுவதற்கு கையில் தண்ணீரை எடுத்தா அதில் ரத்த மாம்சத்தோடு திடீர்னு ஒரு தலை வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? ஐயோ என்ன இருச்சை ஆபாசம் தொப்பு கீழே போட்டார். இவர் தலை வெடிச்சு செத்து போயிட்டார். யாரு? சந்தியாவந்தனம் பண்ண வந்தவர். என்னன்னா அவர் வேற யாரும் இல்லை, ஜெயத்ரதனுடைய அப்பா. அவர் ஒரு வரம் வாங்கியிருக்கார் பரமசிவனிடத்துல. என் பிள்ளையின் தலையை எவன் தரையில் போடுகிறானோ அவன் தலை வெடிக்கட்டும் அப்படின்னு அவர் வாங்கிட்டார். ஆஹான்னு அவருக்கு அந்த வரம் கொடுத்துட்டான். இந்த டாப் சீக்ரெட் தெரிஞ்ச ஒரே ஆசாமியார் கிருஷ்ணன் தான். அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணா, அர்ஜுனன் ஜெயத்ரதன் தலையை வெட்டி கீழே விட்டான்னா
அர்ஜுனன் தலை வெடிச்சு போயிடும். இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக அவன் தலையை கொண்டு போய் அவன் அப்பா கையில் போடுன்னு பெருமாள். அவன் அப்பா கையில் போட்டான், அவனும் சேர்ந்து போயிட்டான். அப்பா பிள்ளை 2 பேரும் ஒரே அம்பில் 2 உசுரை வாங்கிட்டான். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையோ, என்ஜாய்புளாக இருக்கும் இல்லையோ. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி குரோம்பேட்டையில் ஒரு உபன்யாசம். அந்த உபன்யாசத்தில் இந்த கதையை சொன்னேன். உடனே ஒரு பையன் எழுந்தான், ஏன் சார் எங்களை பார்த்து சந்தியாதனம் பண்ணு பிராணனை வாங்குறீங்களே, ஒருத்தன் சந்தியாதனம் பண்ணி உசிரியாக விட்டான், யோசிச்சு பாருங்க நீங்கள், உங்களுக்கு அதுதான் ஆசையா எங்கள் பேரில்? இதனால தான் நாங்களாம் சந்தியாவதனமே பண்ணாமல் விட்டுருவோம். பத்தியா, எப்படியெல்லாம் நம்மளை மட்டும் மடக்கிறாங்க யோசிச்சுமா இருக்கும். அவன் பாவம் சாயம் சந்தியாவதனம் பண்ணுற டைம் ஆகிடுத்துல சந்தியாவதனம் பண்ணலான்னு எடுத்தான், அறிக்கப்படுறாங்க, உசிரே போயிடுது சார். அப்போ நாங்கள்லாம் எங்களுக்கு உசிறு பேரில் பயம் உண்டு, நாங்கள் சந்தியாவதனம் பண்ண மாட்டோம். அதனால தான் இந்த டயத்தில் டைம் அப்படின்றத யாரை ஃப்ரீஸ் பண்ணினா? கிருஷ்ணன். 3 இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்கிறேன். வசுதேவருடைய நந்தகோபருடைய திருமாளிகையில் ஒரு இன்சிடெண்ட். நந்தகோபருடைய திருமாளிகையில் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கூட யாரும் ஐடென்டிஃபை பண்ணல. அந்த டைமே தெரியாது, எப்போ குழந்தை பிறந்ததுன்னு கூட அவளுக்கு தெரியாது. அடுத்தது தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே நடைபெற்ற யுத்தத்தில் பெருமாள் பகவத்கீதையை உபதேசம் பண்ணச்சே டைம் தெரியாது. 3வது ஜெயத்ரத வதத்தில் பெருமாள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இப்போ எதுக்காக இவ்வளவு தூரம் இந்த கதையை எடுத்தோம்னா, இப்போ நந்தகோபருக்கு பிறந்த குழந்தை கிருஷ்ணன் தான் ஊரே நம்பிட்டு இருக்கு. அக்ரூரர் வசுதேவர் தேவகியின் பாக்கியமாய் அமைந்த கண்ணனை நான் சேவிப்பேனான்னு எப்படி சொல்லிட்டு போறாரு கேள்வி. டெக்னிக்கலாக சுவாமி தேசிகன் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஒரு சின்ன ஸ்லோகம், அது ரொம்ப பெரிய ஸ்லோகம் இல்லை. தேவகி வசுதேவரின் பாக்கியத்தினால் அவதரித்த கண்ணனை நான் காண்பேனான்னு அக்ரூரர் சொல்றாருன்னா, அக்ரூரர் எப்பேற்பட்ட பக்தராக இருக்கணும். ஏன்னா பெருமாள் அவருக்கு மட்டும்தான் இதை கொடுத்துருக்காங்க மெசேஜ், சாமானியர்களுக்கு தெரியாது. நந்தகோபருக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கணும். கதமஸ்ய நாம குர்வே சகசிரநாம் நோதவானந்தநாம்னா இதி நூனம் கர்கமுனிஹி சக்கரே தவ நாம ரகசி விபோஹே. கிருஷ்ணா குருவாயிரப்பா, உனக்கு ரொம்ப ரொம்ப சைலண்டாக பேர் வச்சார் கர்கர். எல்லாம் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இப்போ நிச்சயிதார்த்தம், அதுக்கு என்ன பேர்? பெட்ராத்தல். அதுக்கப்புறம் என்னது? புண்ணியாவாஜனம், ஷவரிங் செரிமனியா? நான் ஷவரம் செரிமனின்னு படிச்சுட்டேன் தெரியாதனமா. பிறந்த குழந்தைக்கு இவ என்ன பண்ண போறா? அப்புறம் அது முண்டன் செரிமனி வேறு, மொட்டை அடிக்கிறதுக்கு இல்லை. ஏன் அதை நம்ம பாஷையில் சொன்னால் என்ன போலீஸ் பிடிச்சிடுவான்? எல்லாத்துக்கும் அந்த ஆங்கில மோகம் தான் ஒன்று வரணுமா? இதை நம்ம பாஷையில் அழகாக சொல்லக்கூடாதா? அதை பேசக்கூடாதா? பும்சவனம் சீமந்தோன்னயனம் அழகாக பேர் வச்சிருக்காளே, என்ன பிரச்சனை இவளுக்கு? கல்யாணத்தை தான் ஏதோ பேர் வச்சு இன்விடேஷன் போட ஆரம்பிச்சிட்டான். பட் இப்போ எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்க இல்லையா? அப்தபூர்த்தி அப்படின்றதான ஒரு அழகான பதம் இருக்கு. அப்தபூர்த்தி அப்படின்னா அதான் அழகம். ஆயுஷோமம் அப்தபூர்த்திங்க. ஆப்திகன்னால அதான் அர்த்தம். ஆனால் எங்கே கேட்குறது? ஒருத்தருக்கு அப்பா போட்டார், 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சுன்னா ஆப்திகமாச்சான்னு கேட்கணும். ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆச்சு. அந்த குழந்தைகிட்ட போய் அந்த குழந்தை விசாரிக்க சேர பண்ணோம், அப்தபூர்த்தி ஆச்சா குழந்தைக்கு விசாரிக்கணும். இவர் பெரிய பண்டிதர், இவருக்கு தெரிஞ்ச படத்தெல்லாம் யூஸ் பண்ணி தான் பழக்கம் அவருக்கு. அவன் அப்பா போட்டவங்கிட்ட போயிட்டு, என்ன உங்கள் ஆற்றுல அப்தபூர்த்தி ஆச்சா? குழந்தை பிறந்தவங்கிட்ட போய் ஆப்தீகமாச்சா கேட்டால் 2த்துக்கும் ஒரே மீனிங் தானே சார். வியவஸ்தை இல்லாத பேச்சு அதெல்லாம் தான். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் என்று திருவள்ளுவர் காண்பிக்கிறார்கள். ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தும் பொழுது எப்படி அதனுடைய அர்த்தம் மற்றவர்களாலே கை கொள்ளப்படும் என்பதை உணர்ந்து அந்த மைக்ரோ செகண்டில் வார்த்தையை டெலிவர் பண்ணணும். அதுதான் பேச்சு. கேட்பார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவர் நாம் சொன்னதுக்கு தான் பேச்சு பேர். நாம் பேசுகிறத நாமளே ரசிக்கிறோமான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம பேச்சு நமக்கே ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் இன்னொருத்தருடைய ஒப்பீனியனே நம்ம கேட்கணும். மற்றபடி நாம் இன்னொருத்தருடைய ஒப்பீனியன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாமளே உலகிற்கும் நமக்கே தெரிஞ்சு ஊற்றலாம், அவசியம் இல்லை. கிருஷ்ணனுக்கு நாமகரணம் பண்ணணும். நந்தகோபர் கிருஷ்ணனுக்கு நாமகரணம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிக்கிற உடனே வசுதேவர், ஜெயிலில் இருக்கிற வசுதேவர் தன்னுடைய புரோகிதரான கர்க முனிவரை அனுப்புகிறார் கிருஷ்ணனுக்கு நாமகரணம் பண்ணுறது.
யாருக்கும் தெரியாமல் கர்கர், கர்கர்னு வசுதேவருடைய புரோகிதர், யாருக்கும் தெரியாமல் கர்கர் சைலண்டாக போய் நந்தகோபர் திருமாளிகையில் கிருஷ்ணனுக்கு புண்ணியாவாச்சனம் பண்ணி நாமகரணம் பண்ண. இது என்ன பெரிய கஷ்டம்? பப்ளிக்காக பண்ண வேண்டியது, பண்ண முடியாது. வசுதேவருடைய புரோகிதர் நந்தகோபருடைய பிள்ளைக்கு பெயர் சூட்டுகிறார் என்றால் அது எப்படி? இது எங்கேயோ ப்ராப்ளம் வருது. ஏன்னா இவாத்து வாத்தியார் அவாத்துக்கு ஏன் போனோம்? அப்போ அவா குழந்தை இங்கே இருந்தால்தான் இவாத்து வாத்தியார் அவாத்துக்கு வர முடியும்.